ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நிறைய ஒர்க், என்னால் லைவ் கொஞ்சம் சீக்கிரமா வர முடியல. ஓகே. ஸோ ஓரளவுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சுப்பா. ஓகே. ஸோ லைக் நம்ம கிட்ட வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங் பண்ணிட்டு தென் பர்சோனா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜர்னி மேப் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாசிபிள் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ என்னென்ன ரிசர்ச் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கூகுள் லிங்க்ல கூகுள் ஃபார்ம்ல கொஸ்டினர்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணி டேட்டா ரிசர்ச் பண்ணி தென் வி ஹாவ் டன் சம் ரிசர்ச். ரிசர்ச் மூலியமா நம்மளுக்கு டேட்டா கிடைச்சிருக்கு. அந்த டேட்டாவை ஃபர்தரா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சோனா கிரியேட் பண்ண போறோம். ஸோ இதை வந்து காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங். ஸோ காம்படிட்டர் பெஞ்ச் மார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் கோர்சரா, சிம்பிளி லேர்ன், ஸ்கில் அப் அண்ட் கிரேட் லேர்னிங்ஸ் அண்ட் அப்கிரேட். ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணோம். பண்ணிட்டு அந்த டேட்டாவை நாங்கள் போட்டிருக்கேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது வந்து ப்ராப்ளம் பிரைன் ஸ்டாமிங் வித் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ உங்க கூட எல்லாரும் கூட நான் பிரைன் ஸ்டாமிங் பண்ணதை இங்க வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் பர்சோனா. ஸோ யூசர் பர்சோனா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்க பார்த்தீங்கன்னா லோகநாதன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நரேஷ். ஸோ இவங்க மூணு பேரை பேசா வச்சு ஆஹ், மூணு பேரை ஒர்க் மாடலா வச்சு நம்ம என்ன பண்ணோம், ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதுவரையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த யூசரோடைய ஜர்னி, ஸோ யூசர் ஜர்னி மேப்பை போட்டோம். ஸோ அந்த ஜர்னி மேப்ல சினாரியோ, கோல்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன், அப்புறம் என்ன சினாரியோல என்ன நடக்குது, ஸோ எங்க டிராப் ஆகுது எல்லாமே கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம சொல்யூஷன் பிரீஃப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபைண்டிங்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் சொல்யூஷன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பாசிபிளா என்னென்ன மாதிரியான சொல்யூஷன்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம இங்க ஷோ பண்ணிட்டு இருக்கோம் டிசைன்ல. ஸோ அதில் ஐஃபை மார்க்கப் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்மால தான் ஒர்க் பண்ண போறோம். ஸோ எல்லாருக்கும் லைவ் வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ இதுவரையும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? Don't know. You can learn it here.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஐ ஸ்கிரீன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யூஐ ஸ்கிரீன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இது போல உங்களுக்கும் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் யூஎக்ஸை கிராக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூ நீட் டு ஸ்டார்ட் ஒர்க் ஆன் திஸ். தான் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து என்ன ஸ்கிரீன் என்ன சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னுடைய லேர்னிங் ப்ரிஃபரன்சஸை நான் செட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு இன்புட் கேட்டிருக்கேன். அவங்க எஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரிஃபரன்சஸ் ஓகேங்களா, என்ன ப்ரிஃபரன்சஸில் ஒர்க் பண்ண போகிறாங்க. லைக் இப்போ வந்து சப்போஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் மட்டும் எனக்கு எனக்கு ரிமைண்டர் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ஏதாவது ப்ரிஃபரன்சஸ் வைக்கிறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதில் இன்னும் என்ன மாதிரியான டேட்டாலாம் உள்ளே வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஐடியா இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சாட் ஜிபிடி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய மை லேர்னிங் போர்ட்டலில் என்னோட ப்ரிஃபரன்ஸை செட் பண்ண போகிறேன். ஸோ அதனால எனக்கு வந்து என்னென்ன மாதிரியான இன்புட் யூஐல வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ரொம்ப நாலேஜபிளான பர்சனாக இருக்க முடியாது. அப்போ அந்த இன்புட் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வைக்கலான்றதுக்கு உங்களுக்கு ஒரு சஜஷன் தேவை கரெக்டா. அப்போ அந்த சஜஷனுக்கு நீங்கள் சாட் ஜிபிடியை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ மை லேர்னிங் ப்ரிஃபரன்சஸ் இன் ஆன்லைன் போர்ட்டல் யூஐ. ஸோ வாட் ஆர் தி input we can get from users. ஸோ நான் ப்ராம்ப்ட் போட்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டெக்ஸ்ட் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாங்கலாம், நம்பர் இன்புட் எப்படி வாங்கலாம் எல்லாமே கேட்குது. ஸோ எக்ஸாம்பிள் நான் என்ன கேட்க போகிறேன், லைக் ப்ரிஃபரன்சஸ் டேட்டா. எக்ஸாக்ட்லி இது சொல்லிடுச்சு பாருங்க அழகா. ஸோ என்னென்ன மாதிரி நான் இது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் தீமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனு, அக்கௌண்ட் செட்டிங்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலில் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி இன்புட்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன வாங்க போகிறேன்னா லாங்குவேஜ் நோட்டிஃபிகேஷன் டைப்புன்னு சொல்லிட்டு நான் ஒன்று வாங்க போகிறேன் இன்புட். ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 இன்புட் வாங்கியிருக்கிறேன். செட் ரிமைண்டர் அதெல்லாமே கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நான் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன மாதிரியான நோட்டிஃபிகேஷன் செட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா. எல்லாத்தையுமே டிக் பண்ணுற மாதிரி நான் வைக்க போகிறேன். ஜஸ்ட் செக் பாக்ஸ் மட்டும் வைக்க மாதிரி. ஸோ அதை போய் தேடுவோம் நம்ம.
ஸோ இமெயில் ஃபர்ஸ்ட் இமெயிலில் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி, ஓகேவா? ஒரு நல்ல இமெயில் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு நான் என்ன பண்ணிட்டேன், இமெயில் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ முன்னாடி போட்டதுமே கர்வ்டு டிசைனாக போட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி கர்வ் தான் யூஸ் பண்ணணும். அப்போதான் கன்சிஸ்டன்சியாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயிலுக்கான ஒரு ஐக்கான் செட் பண்ணிப்போம் நம்ம. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ், ஓகேங்களா? இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இமெயில், ஓகேங்களா? ஸோ அப்போ இமெயில் அப்படின்றது நான் அங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இமெயிலை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி வைக்கணும், ஓகேங்களா? அப்போ இங்கே வந்து ரேடியோ பட்டன் அப்படிலாம் செக் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கணும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், செக் பாக்ஸ் மாதிரி வச்சுக்கிறேன், ஓகேவா? செக் பாக்ஸ்னா மல்டிபிள் ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி. இதை பற்றிலாம் ஐடியா இருக்கா உங்களுக்கு? செக் பாக்ஸ்னா என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரி எலமெண்ட் ஏதாவது தெரியாம இருக்குன்னா நீங்க யூஐ எலமெண்ட் வந்து படிக்க ஆரம்பிக்கணும், ஓகேவா? ஓகே, அவ்வளோதான், சூஸ் பண்ணியாச்சு. இப்போ யூசர் என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை டைப் ஐ மீன் அதை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இமெயில் செட்டிங்ஸு, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ். எஸ்எம்எஸ் விட வாட்ஸ்அப் ரொம்ப ஃபெமிலியராக இப்போ போயிட்டு இருக்கிறதுனால நான் வாட்ஸ்அப் வைக்கலான்னு ஃபீல் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அதனால பிளகின்ல போயிட்டு வாட்ஸ்அப் அப்படின்னு போட்டிங்கன்னா, ஸோ வாட்ஸ்ஆப், ஸோ நிறைய வாட்ஸ்அப்கான ஐக்கான் இங்கே வரும். அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட வாட்ஸ்அப் ஐக்கான் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டு ப்ரிஃபரன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் செட்டப் பண்ணிக்கிறேன். அதாவது எனக்கு நீ வாட்ஸ்அப்லேயும் ரிமைண்டர் கொடு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயிலையும் வந்து ரிமைண்டர் கொடு அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்கிறேன். ஓகே, டன். இப்போ அடுத்து என்ன ப்ரிஃபரன்சஸ் நான் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் அலாரம். இப்போ நான் என்ன பண்ண போறேன், அலாரம் வைக்க சொல்ல போறேன். அதாவது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அலாரத்தை மொபைல் ஃபோனில் பார்த்துருப்பீங்க, கரெக்டா? நான் என்ன பண்ண போறேன், அலாரத்தை வந்து இதுல இன்ஆப் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து அலாரம் செட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்க போறேன், ஓகேவா? ஸோ எப்படி அலாரம் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க டேட் பிக்கர் டைம் பிக்கர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த யூஐ வந்து நீங்க போய் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டரா தெரிஞ்சுக்க முடியும். வாட் இஸ் டேட் பிக்கர் அண்ட் டைம் பிக்கர்? ஸோ டைம் பிக்கர் யூஐ அப்படி சொல்லி டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் டைம் பிக்கரோடைய யூஐ டைப்பு.
ஸோ நீங்க சப்போஸ் ஒரு வெப்சைட் வைக்கிறீங்க, ஒரு வெப்சைட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு டைம் ஃப்ரேம் செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் கூகுள் டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு. அதே போல இங்க கூட நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு டைம் ஃப்ரேமு. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டார்ட் வித் ஸ்டார்ட் ஸ்டார்ட் அண்ட் எண்டு. ஓகே, இதுல வந்து நம்மளுக்கு சூஸ் பண்ற மாதிரி இல்ல. மேபி இது எடுத்துக்கலாம் வேணா. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரவுண்ட் ஒன்னா வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இது கூட வச்சுக்கலாம் நம்ம. ஸோ செட் அலாரம் சொல்லிட்டு டிராப் டவுன்ல கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஐ திங்க் இது கூட பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் அலாரம் செட்டப் பண்ண போறேன். ஸோ பிளகின்ல போயிட்டு ஐகானிஃபை அப்படின்னு எடுத்துக்கோங்க. கிளாக் சிம்பிள். ஓகேவா? ஸோ கிளாக் சிம்பிள் எடுத்துக்கிட்டு தென் செட் யுவர் அலாரம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்ல வந்து யூ கேன் செட் சம் டைம். ஸோ இப்போ வந்து நான் 6 PM தான் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னா ஒரு 6:30க்கு வந்து நான் என்ன பண்ணிப்பேன், இது வச்சுப்பேன், அலாரம் வச்சுப்பேன். ஓகேங்களா? ஸோ ஏன் 6:30க்குனா, ஏன்னா எனக்கு படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரிமைண்டர் பண்ணணும். அதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்மை பொறுத்த வரையும் தெர் இஸ் நோ அலாரம் ரைட் நோ. திஸ் இஸ் அ நியூ ஐடியா வாட் ஐம் இன்ட்ரோடியூசிங். நீங்க இதுவரையும் ஏதாவது பிளாட்ஃபார்ம்ல அலாரம் வச்சு ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருக்கீங்கன்னா எஸ் சொல்லி போடுங்க, பார்க்கலன்னா நோன்னு சொல்லி போடுங்க பார்க்கலாம். இது ஒரு நியூ கான்செப்ட் நான் போடுறது. இது யாருமே இதுக்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணதே கிடையாது. அதாவது லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ல அலாரம் வச்சு யாராவது படிப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ இது நியூ நியூ ஐடியா. ஓகேவா? எல்லாமே டிராப் டவுன்லேயே வச்சுப்போம். ஸோ மேக்ஸிமம் வெப் மேக்ஸிமம் டிராப் டவுன்ல தான் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ பிஎம் செட் பண்ணியாச்சு. சூப்பர், அலாரம் ரெடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிடே நோட்டிஃபிகேஷன் ஒன்று வைக்க போகிறேன். அதாவது என்னன்னா, சென்ட் மீ நோட்டிஃபிகேஷன் ஆன் வீக்கெண்ட்ஸ். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த நாட்கள்லாம் நீ படி அப்படி சொல்லிட்டு புஷ் பண்ற மாதிரி நான் என்ன பண்ண போறேன், செட்டப் பண்ண போறேன். இதெல்லாம் வந்து எந்த பிளாட்ஃபார்ம்லயும் இல்லை ஆக்சுவலி. அதனால தான் நான் என்ன பண்றேன், செட்டப் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எஸ் நோ அப்படின்னு மட்டும் இன்புட் வாங்குற மாதிரி. ஓகேங்களா? அதாவது எஸ் நோ. ஓகே, வீக்கெண்ட்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம சிஸ்டமுக்கு வந்து வீக்கெண்ட் டீடைல்ஸ் தான் தெரியும். என்னைக்கு சண்டே என்னைக்கு சாட்டர்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு டேட்டாவில் என்ன பண்ணும், வீக்கெண்ட்ல இது வந்து என்ன பண்ணும், இது பண்ணும், நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். இதெல்லாம் வந்து நானா இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ற ஐடியாஸ். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணா இதுல இருந்து 2 3 டேட்டா வர மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அதாவது என்னன்னா வீக் சண்டே அண்ட் சாட்டர்டே அந்த மாதிரி டேட்டாவை வந்து ஷோ பண்ற மாதிரி வச்சுக்கலாம்.
ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா செக் பாக்ஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சண்டே எஸ். ஸோ சண்டே என்னோட ஒரு ப்ரிப்பேர்டு டே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே. ஓகேங்களா? ரிமைண்டர் கொடுக்க சொல்லலாம். அதே போல நான் என்ன சொல்லுவேன், ஹாலிடே அப்படின்னு சொல்லி போடுவேன். ஸோ ஹாலிடேனா ஏதாவது ஒரு ஹாலிடே, இந்தியன் ஹாலிடேவோட டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு அந்த டைம்ல இருந்து என்ன பண்ணும், எனக்கு இது வந்து எனக்கு நோட்டிபிகேஷன் பண்ணும். பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. ஒரு ஒரு இது கொடுத்துட்டு, எப்படி சொல்றது, ஒரு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு அந்த டாஸ்க்கை வந்து ஒரு 4 நாள்ல முடிச்சு கொடுக்குற சொல்றாங்க. அப்ப நீங்க யோசிச்சுப்பாங்க, 4 நாள் முடிக்கிற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களாலதான் இது முடியும். அப்போ அந்த அளவுக்கு நீங்க என்ன ஆகணும், ஸ்ட்ராங்கா நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். பக்காவா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். லைக் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? இட்ஸ் நாட் அ ஈஸி திங். நீங்க வந்து ஈஸியா அப்படியே நம்ம பண்ணிடலாம் அப்படிலாம் யோசிக்க முடியாது. நீங்க ஸ்ட்ராங்கா, நீங்க நாலேஜபிளா இல்லைன்னா யூ கேனாட் ஹிட் மார்க்கெட்ல. ஓகேவா? ஸோ இது ரொம்ப 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 பார்த்து 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 நீங்க பண்ணணும். அதே சமயத்துல யூ வாண்ட் டு பி இன் அப்டேட். ஸோ அப்டேட்ல இருந்தாதான் இது நடக்கும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ப்ராக்டிஸ் தான். ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் கரெக்ட் ப்ராக்டிஸ், யூ கேன் சஸ்டெயின் இன் த மார்க்கெட். ஓகேங்களா? மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆகணும்னா ப்ராக்டிஸ் மட்டும்தான் விஷயம். ஸோ ப்ராக்டிஸை ஒழுங்கா பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. சப்போஸ் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா தட் வில் பி அ டஃப் ஃபார் அஸ். புரிஞ்சுதுங்களா? ஸோ டஃப்பா ஈஸியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸி தான் ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் யாருமே இதுவரையும் பண்ணதே கிடையாது. நம்ம தான் பண்ணியிருக்கிறோம். ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ல எனக்குன்னு வந்து ஒரு அலாரம் செட் பண்றது இதான் முத டைம் நான் நினைக்கிறேன். நீங்க யாராவது இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எஸ் நோ அப்படின்னு கமெண்ட் போட சொன்னேன், போட்டிங்களா? குவியில நோட்டிபிகேஷன் கால் வரும். பட் ஆனா நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸை செட் பண்ண முடியுமா? இந்த மாதிரி உங்களுக்குன்னு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து டேட்டை சூஸ் பண்ணி டைம் சூஸ் பண்ணி இந்த டைம்ல எனக்கு நோட்டிபிகேஷன் கொடு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அப்ப இதுதான் நியூ ஐடியா, நம்ம கொடுக்கறது தான் நியூ ஐடியா. ஸோ இது மாதிரி செட்டப் பண்ணியாச்சு. ஆர் யூ ஒர்க்கிங், எஸ் ஆர் நோன்னு கேட்டுருவாங்க. இதுக்குள்ள செட் ப்ரிஃபரன்சஸ், செட் ரிமைண்டரு. ஓகேங்களா? என்னென்ன ரிமைண்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா வாங்கியாச்சு. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் டைப்பு ஒன்று வந்து இமெயில் நோட்டிஃபிகேஷன், வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனு, அலாரம். ஓகேங்களா? செட் செட் ஓகே செட் இன் ஆப் அலாரம், அதாவது என்னன்னா ஆப் அலாரம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது மூலியமா நான் என்ன பண்ண வைக்கிறேன், அவனை ஆப்பையும் டவுன்லோட் பண்ண வைக்கிறேன் இங்கேயே. ஸோ இன் ஆப் அலாரம் அப்படி சொல்லிட்டு இன் ஆப்லேயே வந்து ஒரு அலாரம் கொடுக்குறேன், நீ செட்டப் பண்ணிக்கோ, டவுன்லோடும் பண்ணிக்கோ ஆப்பை அப்படி சொல்லி நான் போட்டுடுறேன். ஸோ ஒரு செட்டப் ஒரு 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 ஸ்கிரீன் முடிஞ்சிருச்சு ஒரு சொல்யூஷனுக்கு. சொல்றது புரியுதுங்களா? ஸோ ரிமைண்டர் ஃப்ரம் தி பிளாட்ஃபார்ம், இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். ஓகேவா? என்னது? ரிமைண்டர் ஃப்ரம் தி பிளாட்ஃபார்ம், இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். அடுத்த சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவியில இருந்து உங்களுக்கு கால் மட்டுமா வரும், நோட்டிபிகேஷன் கால் மட்டுமா வரும்? எல்லா காலும் தான் வரும். கரெக்டா?
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செட் ஸ்டடி அலாரம். யா, டைம் ப்ரிஃபரன்சஸ் ஹாலிடே வீக்கெண்ட் பேசிஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அடுத்து கோர்ஸ் ப்ராக்ரஸ் காட்டுறோம்ல, அந்த பேஜை டிசைன் பண்ண போறேன். இப்போ அவங்களோட கோர்ஸ் ப்ராக்ரஸ் காட்டும் போது அதுல சொல்லலாம், நீ இந்த மாதிரி முடிச்சுன்னா உன்னை வந்து நாங்க வந்து இதுக்கு கொண்டு போவோம். ஸோ அதாவது என்னன்னா, லைக் ஒன் ஆன் ஒன் மென்டர்ஷிப் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு உனக்கு, நீ ஃபினிஷ் பண்ணுங்க கோர்ஸை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண போறோம், செட்டப் பண்ண போறோம். அவனை வந்து பண்ண வைக்க போறோம் கோர்ஸை. ஸோ அதுக்கான ஸ்கிரீன் நம்ம பண்ண போறோம் இப்போ. ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படி சொல்லிட்டு. இப்போ என்னன்னா, கோர்ஸை வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா, அவர் என்ன பண்றாரு, கோர்ஸை பண்றாரு. பட் ஆனா அது ப்ராக்ரஸ் தான் இருக்கு. ஸோ அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ப்ராக்ரஸ்ல இருக்கிற கோர்ஸை நான் முடிக்கணும். ஸோ எனக்கு வந்து ரிமைண்டர் வரணும். அப்போ கோர்ஸ் இன் ப்ராக்ரஸ்ன்னு காட்டுதா, அதை எப்படி காட்டுறதுன்னு பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. ஸோ அப்போ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அவர் என்ரோல் பண்ணியிருக்காருன்னு வச்சுங்க. வச்சுட்டு ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரோட என்ரோல்டு ப்ரோக்ராம் இங்க வந்து ஒரு இமேஜை காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ இந்த ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இது வந்து லைட் ஆக்கிடணும் நம்ம. இப்போ மை ரிசோர்சஸ். தென் மை ரிசோர்சஸ், எஸ். ஸோ இப்போ மை கோர்சஸை வந்து நம்ம எனேபிள் பண்ணுவோம். ஏன்னா இப்போ இது ஆக்டிவ் ஆயிடுச்சு. மை மை கோர்சஸ் வந்து இப்போ ஆக்டிவ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், இவர் ரீசென்ட்லி இவர் இவர் கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டுடுறேன் இங்க. இங்க நம்ம என்ன பண்ண போறோம், இவர் கோர்சஸ் சொல்லி டைட்டில் போட போறேன். ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் தான், மேல இருந்து கீழே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இவர் இவர் கோர்ஸ். ஸோ இவர் கோர்ஸ்ன்றதை செட் பண்ணிடுறேன் நான். ஓகேவா, ரெக்டாங்கல் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இதுக்கு மேலவே என்ன பண்றேன், ஒரு சின்ன டயக்ராம் மட்டும் ரெக்டாங்கல் ஷேப்ல போட்டுக்கிறேன். ஓகேவா, இது ஏன் போடுறேன்னு கவனிங்க. இப்போ நான் வந்து இவரோட ப்ராக்ரஸ் இந்த இதுல காட்ட போறேன். நான் இப்போ என்ன பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு ஷோகேஸ் இஸ் ப்ராக்ரஸ். அவரோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து இப்போ எடுத்திருக்காரு இல்லையா, அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸோடைய லேண்டிங் பேஜ் இது. ஓகேவா, அட்வான்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதான் கோர்ஸோட பேரு. ஓகேவா, இவர் எடுத்திருக்காரு ரீசெண்டா, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்திருக்கிற மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அவர் என்ன பண்றாரு, படிச்சிட்டு இருக்கிறார் கரண்ட்லி. இப்போ அவர் ப்ராக்ரஸ் காட்டணும். நம்ம இதுல எவ்வளவு தூரம் நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்ரஸ் காட்டணும். ஓகே,
ஸோ செட்டிங்ஸு, ப்ராக்ரஸ் பார்ல இப்போ ஷோ பண்ண போறோம் நம்ம. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்ரஸ் பார் செட்டப் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேவா? ப்ராக்ரஸ் பார்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ப்ராக்ரஸ் பார்னா அவர் எவ்வளவு தூரம் முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு காட்டுறதுக்கு பேரு ப்ராக்ரஸ் பார். ஓகேவா? இப்போ அவர் எவ்வளவு முடிச்சிருக்கிறாரு அப்படின்னு பாத்துக்கிறதுக்கு செட்டப் பண்றதா இந்த ப்ராக்ரஸ் பார். ஓகே. ஸோ இந்த மாதிரி வச்சு இப்போ நீங்க வந்து பண்ணியிருக்கிறது இவ்வளவு தான் பண்ணியிருக்கீங்க, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 40% கம்ப்ளீட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்ட போறோம். இப்போ வந்து 100% ஆகிறது அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு 100% ஆகணும். கரெக்டா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் முடிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% முடிச்சிட்டார். நான் என்ன பண்றேன், இங்க 50% மட்டும் தான் போடுறேன். ஏன்னா அவர் வந்து 58% வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி காட்டிட்டு மீதி வந்து கம்ப்ளீட் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்புறம் இன் ப்ராக்ரஸ்ன்ற லேபிளிங் வச்சிருவோம். ஸோ இன் ப்ராக்ரஸ். ஸோ இன் ப்ராக்ரஸ்ன்ற பட்டனையும் வச்சாச்சு. ஸோ பேசிக்கலி இன் ப்ராக்ரஸ்ன்றது நம்ம எதுக்காக காட்டுறோம்னா, இந்த கோர்ஸ் இன்னும் முடிக்காம இருக்கு, நீங்க முடிங்க அப்படி சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இவரை முடிக்க வைக்கணும். இவர் எப்படியாவது எனர்ஜி பண்ணி நம்ம இப்போ முடிக்க வைக்கணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் ஆன் ஒன் செஷன் வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் யூ ஃப்ரம் இண்டஸ்ட்ரி மென்டார், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த நோட்டிபிகேஷனை இங்க வைக்கிறேன். ஓகேங்களா? அங்க வந்து இன் ப்ராக்ரஸ் ஏன் ரிமூவ் பண்ணன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா இங்க நான் வந்து ரிசியூம் நவுன்னு கொடுக்க போறேன். நான் கொடுக்க போறேன் ரிசியூம் நவ். உனக்கு வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ கோர்ஸ் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் வி வில் ஹாவ் அ செஷன் வித் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறேன், அவரை மோட்டிவேட் பண்ண போறேன். ஸோ இதை பார்த்தோன்னே என்ன பண்ணுவார், ஆட்டோமேட்டிக்கா அவர் கோர்ஸை ஃபினிஷ் பண்ண ட்ரை பண்ணுவார். கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒன்-ஆன்-ஒன் செஷன் இஸ் வெயிட்டிங் ஃபார் ஒன்-ஆன்-ஒன் செஷன். ஓகேவா? அவ்வளவுதான். ஸோ இங்க வச்சாச்சு. இப்போ அவர் என்ன பண்ணுவார், ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்யூம் பண்ணி படிக்க ஆரம்பிப்பார். என்ன சொல்றீங்க, படிப்பாரா படிக்க மாட்டாரா? ஸோ இதுவரை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இதுவரை ஏதாவது டவுட் இருக்காப்பா?
ஸோ இந்த டிசைன் பண்றது மூலயமா நம்ம கிட்ட இருந்து அவங்க ஃபுல் எல்லாத்தையும் எதிர்பார்க்கல. என்னென்ன எதிர்பார்க்கலன்னா ஃபுல்லா இன்னைக்கு பண்ணி கொடுங்க அப்படிலாம் எதிர்பார்க்கல. அவங்க எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நீ நீ யோசிக்கிற கான்செப்ட விஷுவலா உன்னால பண்ணி கொடுக்க முடியுதா அப்படின்றது தான் அவங்க கேள்வி. நீ ஒரு விஷயத்த இப்ப யோசிச்சிருக்கல, உனக்குன்னு ஒரு ஐடியா வச்சிருக்கல, நீ இப்போ அந்த ஐடியாவை எனக்கு ப்ரெசென்ட் பண்ணுன்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ அதனால நீங்க இப்போ எதுல இதை தப்பு பண்ணாலும் சரி, ரைட்டா பண்ணாலும் சரி, அது அவங்களுக்கு மேட்டரே கிடையாது. அவங்களுக்கு தேவைப்படுறது என்ன தெரியுமா? இந்த பர்சனுக்கு அவரால் ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது, சொல்ல முடியுது அப்படின்றத மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுடைய இன்டர்வியூல கேட்பாங்க. ஓகேங்களா? அதாவது என்னன்னா, ஜஸ்ட் ஒர்க் பண்ணதை, ஐ மீன் நீங்க பண்ற டாஸ்கை ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கும் உங்களுக்கு திறமை இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. வேற எதுவுமே பெருசா செக் பண்ண போறது கிடையாது. ஏன்னா இதுல 4 நாள் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால அவங்க ஃபுல்லா நம்மளுடைய எல்லா விதமான இதுவும் தெரியாது. சொல்றது புரியுதுங்களா? ஸோ அதனால நீங்க வந்து பண்ற தப்போ ரைட்டோ அதெல்லாம் விஷயம் கிடையாது. பட் நீங்க ப்ராக்ரஸ் பண்றீங்களா அப்படின்றது மட்டும்தான் விஷயம். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இதுவரை யாராருக்கெல்லாம் கிளியரா இருக்கு? கிளியரா இருக்கவங்களா ஒரு கிளியர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஐ யூஎக்ஸ் டிசைனர்னா ஒரு ஒரு டொமைன் தெரிஞ்சா போதும் அப்படிலாம் கிடையாது. யூ வாண்ட் டு அட்லீஸ்ட் எல்லா டொமைனை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். சோஷியல் மீடியா, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், எல்லாத்தையுமே பத்தி நீங்க ஒரு அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறது பெட்டர். அது எப்பனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இப்போ கம்ப்ளீட் ஆயிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி நம்ம காட்டணும். மீதி இன்னும் ரிமைனிங் இருக்கிறது வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகாம இருக்குன்னு மாதிரி காட்டணும். சரிங்களா? அப்போ we need to explain it actually. டிசைன்லேயே நம்ம அழகா பண்ணணும், அழகா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? இன்னும் 2 3 டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி. டிசைன்ஸ் இல்ல, 2 3 மாடியூல்ஸ் முடிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். யாருக்கு? உங்க யூசருக்கு. அதை எப்படி ப்ரோ தெரியப்படுத்துறது அப்படின்னா, அதை லைட்டா பண்ணலாம். அந்த இதை லைட் பண்ணி ஒரு மாதிரி டிசைன் பண்ணலாம். அப்படியே பாருங்க, நான் சொல்றேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா அலைன்மெண்ட் செக் பண்றேன். ஓகேவா? அலைன்மெண்ட் செக் பண்ணிட்டு இப்போ எதெல்லாம் முடிக்காம இருக்குதோ அதை அப்படியே என்ன பண்ணிப்போம், ஒரு 3 மட்டும் முடிச்ச மாதிரி காட்டிட்டு மீதி 3 வந்து என்ன பண்ணுவோம், முடிக்கல அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். ஓகேவா? ஸோ இது எப்படி வந்து முடிக்கல அப்படின்னு காட்டலாம்னா, அதுக்கு மேல ஒரு சின்னதா ஒரு லேயர் மாதிரி போட்டுட்டு, ஓகே அந்த கலர்லயே போட்டுருவோம். போட்டுட்டு அப்படியே லைட்டா ஒப்பாசிட்டி மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டில் இட்ஸ் நாட் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட் ஆகாததை இந்த மாதிரி காட்டியிருக்கோம். அது நேம் மட்டும் மாத்தணும், வேற ஏதாவது நேம் மாத்திக்கலாம் நம்ம. சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு பதிலா ஃபேஸ்புக், போஸ்ட், இன்ஸ்டாகிராம், ரீல்ஸ்.
யூடியூப் யூடியூப் ப்ரோக்ராம். ஸோ அவ்வளோதான், டன். ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இப்போ வேற வேற நேம் கொடுத்துட்டேன். இப்போ எதெல்லாம் முடிஞ்சிருச்சோ முடிஞ்சதை வந்து ஒரு டிக்கு மாதிரி போட்டுக்கலாமா? எல்லாம் நம்ம பண்றதுதான்ப்பா டிசைனு, ஓகேவா? எல்லாம் நம்ம பண்றது தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது ரைட்டு இது தப்பு அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நம்ம வந்து இப்போ டிசைன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணல, எந்த விதமான ரூல்ஸும் ஃபாலோ பண்ணல. சொல்றது புரிஞ்சுதுங்களா? நம்ம வந்து என்ன பண்றோம், நம்மளுடைய விருப்பப்படி ஒரு சொல்யூஷனை ப்ரொவைட் பண்றோம். அந்த சொல்யூஷனுக்கு ஒரு சிம்பிள் லாஜிக்கலா ஒரு டிசைனை சப்மிட் பண்றோம், அவ்வளவுதான். இது வந்து தப்பு ரைட்டு அப்படின்னு எதுவுமே கிடையவே கிடையாது. இட்ஸ் என்டையர்லி யுவர் ஓன் ஐடியா. சொல்றது புரிஞ்சுங்களா? இது உங்களோட ஐடியா. இது ஓகே ஆனாலும் பிரச்சனை கிடையாது, ஓகே ஆகலனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க எந்த விதமான டிசைன் சிஸ்டமும் உங்ககிட்ட கொடுக்கல. ஸோ அதனால என்டையரா நீங்க ஃப்ரீடமா ஒர்க் பண்ணலாம். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ யூ கேன் ஒர்க் லைக் அ ஃப்ரீடம் பர்சன். ஃப்ரீடமா ஒர்க் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. யாருமே வந்து உங்ககிட்ட ஏன் இது முடிக்கல, ஏன் இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு எதுவுமே கேட்க போறது கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதுல வந்து மாடியூல் இருக்கும் இல்லையா, நான் அந்த மாதிரி ஒரு 6 7 மாடியூல் வந்து அவங்க முடிச்ச மாதிரி நான் காட்ட போறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா யோசிக்கலாம். எல்லாமே கிரியேட்டிவிட்டி தான். ஃப்ரீயா இருக்கணும், ஆனா மைண்ட் வந்து ஃப்ரீயா வச்சுட்டு ஒர்க் பண்ணணும். காலைல இருந்து பிஸியா இருந்துட்டு நைட்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒர்க் பண்ணக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும், ஃப்ரீயா உட்காந்து டிசைன் பண்ணணும், ஃப்ரீயா உட்காந்து ஒர்க் பண்ணணும். அப்பதான் என்ன நடக்கும், உங்களுக்கு மைண்ட் வந்து வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. கரெக்டா? ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா ஆப் இதெல்லாம் கிரீன் கலர்ல வந்துடணும். கரெக்டா? எது முடியாம இருக்குதோ மாடியூல் 1 மாடியூல் 2 மாடியூல் 3ன்னு சொல்லிட்டு முடியாம இருக்கிற மாடியூல் மட்டும் எடுத்து வந்து வச்சுக்கணும், அவ்வளவுதான். ட்ரையல் அண்ட் எரர் தான். ஸோ ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்க, ஒர்க் அவுட் ஆகலையா தூக்கிடுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் மாடியூல் 1 மாடியூல் 2ன்னு எழுத போறேன். ரொம்ப அதிகமா போட்டா நல்லா இல்ல, அதனால என்ன பண்ணுவோம், கம்மியா பண்ணுவோம். ஓகே டன், இது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் இப்போதைக்கு, பிளகின்ல போயிட்டு டிக், அது பேர் என்னன்னா டிக், அது பேர் என்னன்னா டிக்கு. இந்த மாதிரி டிக்குன்னு போட்டு எடுத்தீங்கன்னா டிக்குன்னு வந்துடும். அழகா அந்த டிக்கை திரும்ப உள்ள போடுங்க. எப்படி ப்ரோ இந்த மாதிரி பேர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க எல்லாத்தையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் ப்ராக்டிஸ் தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி ப்ராக்டிஸ் தேவைப்படுதுன்னா என்னோட கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. தாராளமா யூ கேன் ஏபிள் டு கெட் திஸ் கைண்ட் ஆஃப் நாலேஜஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நாலேஜ் உங்களுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் ஜாயின் இன் அவர் அகாடமி அண்ட் யூ கேன் கிக் ஸ்டார்ட் யுவர் கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மாடியூல் முடிஞ்சிருச்சு.
அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் டிசைன் ரெடி. அடுத்த இதுக்கும் இதுவும் நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ இதை பார்க்கும்போது கொஞ்சம் ரியாலிட்டியா இருக்கும், அழகா ஒரு லைவ்ல ஒரு ஆப் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, ஸோ டன்னு. இதை அப்படியே காப்பி பண்ணி அடுத்த இதில் போட வேண்டியது தான். லாக் பண்ணிக்கங்க, அப்பப்போ லாக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அதான் அப்பதான் உங்களுக்கு எடிட் பண்ற போது ஈஸியா இருக்கும் அது. இல்லைன்னா அப்பப்போ டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அதனால தேவைப்படுற எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, லாக் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ அப்படியே ஒரு குரூப்பிங் பண்ணிட்டு அப்படியே கண்ட்ரோல் வி கண்ட்ரோல் சி பண்ணீங்கன்னா அடுத்து ஒரு லைனு, அடுத்து ஒரு லைனு. அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல வந்து ஒரு டிசைன் ஒன்று வைக்க போறேன். ஸோ ரிசீம் ஒரு கோர்ஸ் அண்ட் ஒன் ஆன் ஒன் செஷன் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு ஒரு இது வைக்க போறேன். ஒரு பட்டன் வைக்க போறேங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவான், ரிசீவ் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆன் ஒன் செஷன் வெயிட் பண்ணுது, நீ முடிச்சேன்னா யூ கேன் டிஸ்கஸ் அபவுட் ஜாப் அண்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். ஸோ இது வந்து ஒரு மாதிரி யூஐ டிசைன், ஓகேங்களா? ஸோ 58% தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு, கம்ப்ளீட் பண்ணு ஃபுல்லா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், அவங்கள வந்து இன்டிமேட் பண்ணணும் நம்ம. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த கோர்ஸோட லேண்டிங் பேஜ் வந்த உடனே அவங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகே நம்ம கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பர்ட் செஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஜாப் ரிலேட்டடாக நம்ம எதாவது கேட்கலாம், அடுத்து நம்ம எப்படி போகலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த செஷனுக்குள்ள வருவாங்க. ஸோ இது ஒரு ஐடியா. ஸோ அடுத்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் ஜாப் இன்டர்ன்ஷிப் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த கோர்ஸை முடிச்சிட்டிங்கன்னா உனக்கு வந்து இன்டர்ன்ஷிப் அண்ட் இது வந்து வெயிட் பண்ணுது அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணலாம், ஓகேங்களா? பேசிக்கலி எல்லாமே என்னன்னா, ஆன்லைன்ல வந்து ஒருத்தவங்க வாங்குறாங்க கோர்ஸ்,
ஆனா யாரும் படிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனையை தான் இங்க இப்ப நம்ம பார்த்துட்டு சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற டிசைனு பண்ணிட்டு அனுப்புவோம். அதாவது என்னன்னா, வந்தா ஓகே, வரலனாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம போர்ட்ஃபோலியோல போட்டுக்கலாம். சொல்றது புரியுதுங்களா? ஸோ அதனால கிஃப்ட் அண்ட் ரிவார்ட் சிஸ்டம் எதுன்னு போடலாம். அது நல்லா இருக்கும் ஒர்க் பண்றதுக்கு. ஓகே, இது வரையும் ஏதாவது டவுட் இருக்காப்பா? இது வரையும் ஏதாவது டவுட் இருக்கா? பரவாயில்லையே, 15 பேர் வந்துட்டீங்களே லைவுக்கு. ஹெவி ஒர்க்குப்பா, என்னால வந்து மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு ஒர்க் போயிட்டு இருக்குது. செம்ம டைட்டு, செம்ம பிஸியா போயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம வி வி ஸ்டார்டட் இன்னைக்கு வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்க 7 to 8 ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஈவினிங் பேட்ச் 7 to 8. ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆயிருக்கு. டே 1 கிளாஸ் இன்னைக்கு எடுத்திருக்கோம் உங்களுக்கு. ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, நான் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, யூ கேன் கம் அண்ட் ஜாயின் வித் அவர் அகாடமி. வி வில் டீச் யூ. ஓகே, வி வில் டீச் யூ, வி வில் கைட் யூ அண்ட் வி வில் ஹெல்ப் யூ. ஸோ எல்லாமே பண்ணுவோம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், நாங்க என்ன சொல்றோமோ அதை செய்யணும். அதான் தேவைப்படுற ஒண்ணு. ஓகே. ஓகே, அடுத்து ரிவார்ட் சிஸ்டமுக்கு ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? முடிச்சுட்டு நம்ம மெயில் போட்டுறோம் இன்னைக்கு அவருக்கு. இன்னைக்கு முடிச்சுட்டு மெயில் போடுறது தான் பிளான். ஏன்னா போன வாரம் கொடுத்த டாஸ்க்கு நம்ம இன்னும் முடிக்கல. இன்னைக்கு தான் நான் முடிக்கிறதுக்கு பிளானே பண்ணேன். ஆக்சுவலா இது எவ்வளவு நேரம் எடுத்து பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க? இந்த பிரசன்டேஷன் வந்து எவ்வளவு நாள் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு காலையில எடுத்து ஸ்டார்ட் பண்ணதுதான். இன்னைக்கு காலையில ஸ்டார்ட் பண்ணது. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 பேட்ச் இன்னைக்கு கிளாஸ். 6 பேட்ச் கிளாஸை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த செஷன் ஈவினிங்காகவும் லைவ்ல போறேன் சாப்பிட்டுட்டு வந்து. ஸோ செம்ம டைட் ஆக்சுவலா நீ. ஸோ அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு ஃபுல்லா. ஸோ இன்னைக்கு எப்படியா முடிச்சுட்டு இன்னும் ஒரே ஒரு ஸ்கிரீன், அந்த கம்யூனிட்டி மட்டும் ஹேண்டில் பண்றதுக்கு மட்டும் ஒரு ஸ்கிரீனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட் அண்ட் ரிவார்டுக்கு மட்டும் ஒரு இது பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ இப்போ ரிவார்ட் சிஸ்டம் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இவர் ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை வைக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இவர் கோர்ஸ்ன்றதுக்கு பதிலாக நம்ம என்ன வைக்கலாம், இவர் கோர்ஸை கீழே கொண்டு போயிட்டு மேல வந்து இவர் ரிவார்ட்ஸ் அப்படின்னு வைக்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ ரிவார்ட்ஸ் பாயிண்ட். ஸோ ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கொடுத்துருவோம். ஸோ ரிவார்ட்ஸ் பாயிண்ட் கொடுத்துட்டு then we can go further. ஸோ ரிவார்ட் சிஸ்டம். ஓகேங்களா? இப்போ எவ்வளோ வின் பண்ணியிருக்கிறாரு அவரு அப்படின்றத நம்ம காட்டுவோம்.
ஸோ இந்த மாதிரி ரிவார்ட் சிஸ்டம் இந்த மாதிரி எல்லாம் எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரியுது? இதெல்லாம் எங்க பாக்குறீங்க? எங்க இருந்து இன்ஸ்பிரேஷன் ஆகுறீங்க? நிறைய பேர் எனக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 4-5 ஆப் போய் ஓபன் பண்ணி பார்க்க ஆரம்பிங்க, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஓபன் த அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓ, ஓகே, இந்த இதுக்கு இது வைக்கலாம், இந்த இதுக்கு இது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு தெரியும். எஸ். ஸோ ரிவார்ட்ஸ் பாயிண்ட்டுக்கு பதிலாக ஏர்ன்டு பாயிண்ட்ஸ் போட்டுக்கணும். அப்படியே நீங்க நீங்க யோசிக்கவே கூடாதுப்பா. ஒரு ஐடியா வந்துருச்சு, அவ்வளவுதான், டக டகடன்னு போட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இங்க என்ன வரும், இங்க என்ன வரும் யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா 2 நாள் ஆயிடும். நான் காலையில் தான் உட்காந்து ஆரம்பிச்சேன். கம்ப்ளீட்டா ஒரு பிளானோட வச்சிருந்தேன், அழகா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கட கட கடன்னு முடிச்சிட்டோம். ஓகேவா? ஓகே, இப்போ ஏர்ன் பாயிண்ட்ஸ் போட்டாச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு செலப்ரேஷன் மாதிரி நல்லா போட்டா நல்லா இருக்கும். ஸோ அதனால அதான் போல்டாவே போட்டுக்குவோம். ம். ஒரு கப் எடுத்து வந்து வச்சா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். ஒரு கப் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம வின் பண்ற கப் இருக்குல்ல. ட்ராஃபி. எஸ், ட்ராஃபி எடுத்து வந்து வச்சுட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்குல்ல. ஸோ எங்கிட்ட வந்து வச்சிருவோம். சப்போஸ் இது இன்னும் நல்லா டெக்கரேட் பண்ண நல்லா இருக்கும் அப்படி ஃபீல் பண்ணா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரவுண்ட் வச்சுக்கலாம். அந்த ரவுண்டுக்குள்ள இவரை உள்ள போட்டுட்டு அப்படியே நம்ம கடகன்னு ஐடியா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு. இல்லைன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வி நீட் டு ஒர்க் வித் ஃப்ளோ. கடகடன்னு ஃப்ளோல போயிட்டே இருக்கணும். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ ஃப்ளோ இல்லைன்னா மாட்டிப்போம். அதாவது நம்மளுக்கு வந்து அது பேர சொல்லுவாங்க, ஒரு மாதிரி கிரியேட்டிவ் பிளாக் ஆயிடுச்சு சொல்லுவாங்க. கிரியேட்டிவ் பிளாக் ஆயிடுச்சுன்னா என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம், ஒர்க் பண்றோம். பட் ஆனால் நம்ம பண்ற ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்குது. அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் பிளாக் அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணி முடிச்சவங்களுக்கு தான் கிரியேட்டிவ் பிளாக்லாம் வரும். நம்மளாம் இன்னும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை. நம்மளுக்குலாம் இன்னும் வராது அது அவ்வளோ சீக்கிரத்துல. உடனே கிரியேட்டிவ் பிளாக்ல வந்து சொல்லக்கூடாது. சொல்லுவாங்க நம்ம பாருங்க, கிரியேட்டிவ் பிளாக் ஆயிடுச்சு தலைவா அப்படின்ட்டு.
ஸோ அந்த மாதிரி கிரியேட்டிவ் பிளாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அது வந்து ஒன்லி ஃபார் ஒர்க் பண்றவங்களுக்கு, நிறைய அதிகமா ஒர்க் பண்ணவங்களுக்கு. ஓகே, நம்ம எல்லாருக்கும் கிடையாது. ஓகே, எதனால வந்து இவ்வளவு பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க போடுவோம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 10 கோர்சஸ் வந்து கம்ப்ளீட்டட். சரி, 10 கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதனால உனக்கு வந்து உனக்கு வந்து ரிவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு போட்டுக்கலாம். அது மட்டும் இல்ல, நீ வந்து ரெஃபர் பண்ணிருக்க, இத்தனை இத்தனை பசங்களை வந்து ரெஃபர் பண்ணிருக்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வேற என்ன போடலாம்? ரெஃபர் பண்ணிருக்கிறாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10 கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறாரு. ஓகே. ஸோ 40 போஸ்ட் வந்து போட்டிருக்காருன்னு போட்டுருலாம். அதாவது அவரோட கம்யூனிட்டி போறோம்ல, போஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. கடைசியா ஒரு பட்டன் வைப்போம், ரீடீம் நவ். இங்க வந்து ரீடீம் பட்டன் வச்சிரும். ஏன் ரீடீம் பட்டன் வைக்க கூடாதுன்னா, பக்கத்துல வைக்கல அப்படின்னா அங்க வந்து ரீடீம் பண்றாரு உடனே. அவர் வந்து அதிகம் இது வச்சிருக்கணும். அவர் அப்பதான் அவர் ஏதாவது மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும், அதிகமா சம்பாதிக்கணும்னு தோணும் அவருக்கு. ஓகேவா? ஓகே டன். இந்த ரீடீம் பட்டனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் பட்டன் வச்சுக்கலாமா? இல்லைன்னா பிளாக் கலர் வச்சுக்கலாம், அதான் சூட் ஆகும் எனக்கு. பிளாக். கைஸ், டைம் போனதே தெரியல, மணி 11 ஆகுதா? ஓகே, ரீடீம் நவுன்றது அப்படியே கொடுத்தாச்சு. அவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்கன்னா பர் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்கு. எல்லோ கலர்ல கூட போலாம், ரொம்ப லைட்டா தெரியுது. ஆரஞ்சுல போய்க்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கோர்சஸ் வந்து இப்படி பாக்ஸ் பக்கத்துல போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கோர்சஸ் எடுத்து வச்சிருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு. ஓகே கைஸ், ஐ திங்க் உங்களுடைய தூங்குற டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நேரம் எல்லாரையும் இந்த செஷனுக்கு லேட்டா புல் பண்ணிட்டேன். பட் எப்படி இருந்துச்சு? நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா? ஹவ் வாஸ் செஷன்? செஷன் எப்படி இருந்துச்சு? இப்போ ஃபீட்பேக் கொடுங்க பார்க்கலாம்.
ஹவாஸ் செஷன் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ நம்மளோட கம்யூனிட்டிக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க, நிறைய விஷயங்களை ஜாயின் பண்ணி நல்லா பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய டிசைன்லாம் சொல்லி கொடுக்குறாரு, சொல்லி ஷேர் பண்ணுங்க. நான் சர்டிஃபிகேஷனும் கொடுக்குறேன், கோர்சஸ் எடுக்கிறேன். ஸோ அதெல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே கைஸ், தூங்குங்க போயிட்டு. வில் சி டுமாரோ, நாளைக்கு. ஓகேவா? ஃபிக்மா ஃபைல் எப்படி சப்மிட் பண்ணுவீங்களா? ஃபிக்மா ஃபைலா இல்ல, நான் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணிடுவேன். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, கேன் வி டூ கேஸ் ஸ்டடி வித்தவுட் யூசர் இன்டர்வியூ? கேஸ் ஸ்டடி வந்து யூசர் இன்டர்வியூ இல்லாம நீங்க பண்ண முடியும். ஒன்லி காம்படிட்டர் பெஞ்ச்மார்க்கிங் மட்டும் பண்ண முடியும். பட் ஆனா அது அந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டி டேட்டாவா இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஓகே கைஸ், தேங்க்யூ. 11வது, 12 பேர் லைவ்ல இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தனியா கிளாஸ் எடுக்காத வரையும் சந்தோஷம். நீங்க எல்லாம் எனக்கு கூட இருக்கிறதுனால ஏதோ பண்ணிட்டு இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு தென் ஐ வில் கோ ஃபார் அ ஸ்லீப். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். வில் கனெக்ட் டுமாரோ. ஓகே, பை. தேங்க்யூ கிஷோர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்ட்ராக்டிவ் செஷன். ஸோ பார்க்கலாம், நம்ம நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ. ஹாய் ஆகாஷ்.